தமிழ், அம்மா. என்னம்மா புடவை இது? நீ இப்போ இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல தமிழ், இந்த வீட்டு மருமக. அது வெறும் வாயால சொன்னா மட்டும் போதுமா? அதுக்கான லட்சணமும் உன்கிட்ட இருக்கணும்ல. இங்க வா. அட வாமா, கூப்பிடுறேன்ல. வா, இங்கே இரு, வரேன். தெரியலையே. இந்தாம்மா, இது என் குடும்பத்துடைய பாரம்பரிய பட்டுப்புடவை. இது என் மாமியார் எனக்கு கொடுத்தது. இது என் வீட்டு நகைங்க. இத போய் கட்டிட்டு வா. அம்மா, இதெல்லாம் எனக்கு வேணாம்மா. எனக்கு இந்த சாதாரண புடவையே போதும்மா. இதுதாம்மா எனக்கு சரி வரும். தமிழ், அதான் அம்மா சொல்றாங்கல்ல, கட்டிக்கோங்க, அதுல அழகா இருப்பீங்க. சரிங்க. இந்தாம்மா, கட்டிட்டு வா. மகாலட்சுமி மாதிரி இருக்கும். என்னடா, நான் சொன்னா கேட்க மாட்டா, நீ சொன்ன உடனே மட்டும் கேக்குறா? மா போங்கம்மா, என்ன வெக்கப்பட வைக்காதீங்கம்மா. சரி, போய் கட்டிட்டு வாமா. தமிழ், நிஜமாலே இது நீங்க தானா? இந்த சாரியில அவ்வளோ அழகா இருக்கீங்க. வேற யாரும் ஒரு ஆள் மாதிரி இருக்கீங்க. சொல்ல போனா உங்க பேர் தாங்க தமிழரசி, ஆனா பார்க்க இளவரசி மாதிரி இருக்கீங்க. அம்மாவோட சாரியும் அவங்க நகையும் உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க. ஏங்க, சும்மா சொல்லாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. ஏங்க, நிஜமா சொல்றேங்க, நான் ஏன் சும்மா சொல்ல போறேன்? அம்மா, எப்படிமா என் செலெக்ஷன்? அட, ராகவன் சார் கால் பண்றாரு. சொல்லுங்க ராகவன் சார். இப்பதான் கிளம்பலான்னு இருந்தோம். கிளம்பிடுங்க. அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் ரெடியா தான் இருக்கு. தோ இப்போ நாங்க 2 பேரும் உடனே வந்துடுறோம். போயிடுங்க. சரி. கலை, கலை, கலை. அம்மா, ராகவன் சார் கால் பண்ணாருப்பா. ஏதோ முக்கியமான மீட்டிங்கா. உடனே கொஞ்சம் போயிட்டு வந்துடலாமா? தமிழ், நீ கொஞ்சம் சமைச்சு வச்சிருமா, வரத்துக்கு லேட் ஆகும். வாங்க. சரிம்மா. டேய், அவ இங்க தாண்டா இருப்பா. வாடா, எழுந்துரு. போயிட்டு வந்துடுறேன். ராணி, ராணி எங்க போயிட்டா? ராணி, மா வாங்கம்மா, உட்காருங்கம்மா, நான் அதை சமைச்சிட்டு வந்துடுறேன். அம்மா, என்னம்மா இது? ஏய், என்னடி இது? என்ன கோலம் இது? வேலைக்காரி நீ, ராணி கட்ட வேண்டிய பாரம்பரியமான பட்டு புடவையும் நகையும் நீ போட்டுட்டு இருக்க. இதெல்லாம் என் குடும்பத்தோட சொத்துடி. அம்மா, இல்லம்மா, அது ராணி அம்மா தான். ஏய், நிறுத்தடி. என் அத்தையோட நகையும் புடவையும் திருடி போட்டுட்டு வந்துட்டு எங்க முன்னாடியே வந்து நிக்கிறியா? எவ்ளோ தைரியம் உனக்கு? அம்மா, இல்லங்கம்மா, நான் திருடலம்மா. ராணி அம்மா தாம்மா இதெல்லாம் எடுத்து போட்டுக்க சொன்னாங்க. என்னது, ராணி கட்ட சொன்னாளா? வேலைக்காரி நீ, அவ நகைய உனக்கு தூக்கி கொடுத்தாளா? யாரும் இல்லாத நேரமா பார்த்து திருடிட்டு எங்ககிட்டே நீ போய் சொல்றியா? இரு, அவளுக்கு இப்பவே ஃபோன் பண்றேன். அவ வந்தாதான் சரிப்படும். சே, நாட் ரீச்சபிள்னு வருது. ஏய் சௌமியா, அவ நகையை போய் புடுங்கிட்டு வா. மா வேணாமா, மா மா வேணாமா, ஏய், மா வேணாமா, விடுடி, சொல்லிட்டு இருக்கல, விடு. ஏய், என்னடி பாத்துட்டு இருக்க? அவளை இழுத்துட்டு வெளியில வா. மா வேணாமா, மா வா. மா விடுங்கம்மா, மா வேணாமா. திமிரு இருக்கணும் உனக்கு. சொல்லுங்கம்மா. நல்லா
மா மா வேணாமா மா 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 வா. வேணாமா மா 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 ராணி வர வரைக்கும் நீ இங்கே கிடக்குற இல்ல அவ்வளவுதான் நீ. அம்மா, அவ அப்படியே பட்டு புடவையோட ஓடி போயிட்டா என்ன பண்றது? ஓன்னா ஓட்டுடி, அதுதான் நமக்கும் தேவை. அப்பதான் ராணிக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தி வரும், சீக்கிரமா அடிச்சு துரத்துவா. அதுவும் சரிதாம்மா. சரி வாங்கம்மா, நம்ம உள்ள போலாம். மா, அவ மேல பட்டு புடவையா? எனக்கு நினைச்சாலே வெறுப்பா இருக்குமா. நான் கட்ட வேண்டிய அந்த பட்டு புடவையா அவ கட்டிட்டு இருக்கா? என்னால சுத்தமா ஏத்துக்க முடியலமா. உடனே கழட்டி எரிய சொல்லுங்கம்மா. சரி இரு. ஏய் தமிழ், உள்ள வா. மா இதோ வரேம்மா. மா ஒழுங்கு மரியாதையோட இந்த புடவைய கழட்டி போட்டுட்டு உன் இத்து போன புடவைய கட்டிட்டு வா போ. சரிம்மா. இதுதான் உனக்கு சரி. நம்ம தராதரம் என்னன்னு தெரிஞ்சு வாழணும், புரியுதா? அளவுக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படிதான் உன் சந்தோஷம் பாதியிலே போயிடும். ஏண்டி, நான் போட வேண்டிய புடவையெல்லாம் நீ போட்டுட்டு நிக்கிற, அதுவும் திருடி. மா, இவ பண்ண காரியத்துக்கு இவளை இப்படிலாம் விடக்கூடாது. இவளை ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமா? அவ்வளவுதானே. ஆள் இல்லாத நேரத்துல புடவை நகையெல்லாம் திருடிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அப்புறம் அவ்வளவுதான், நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். மா போலீஸா? மா போலீஸ்லாம் வேணாமா, உங்களுக்கு எஞ்சி கேக்குறமா. மா மாமா உங்க கால்ல வேணா கூட விடுறமா. மா ஏய் சீ விடு. ராணி வா. எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? நீ இல்லாத நேரத்துல இந்த வேலைக்காரி செஞ்ச வேலையை பாத்தியா? பீரோவை திறந்து பட்டு புடவை நகையெல்லாம் திருடி போட்டுக்கிட்டு ஹால்ல உட்காந்துருக்கா, மகாராணி மாதிரி. ஆமா அத்த, அதுவும் நீங்க எனக்கு தருவேன்னு சொன்ன அந்த பாரம்பரிய புடவைய இவ கட்டிட்டு நின்னுட்டு இருக்கா. பார்த்த உடனே நகையெல்லாம் கழட்டி அடிச்சு வாசல்ல நிக்க வச்சிட்டோம். தமிழ், நீ எழுந்திருமா. நீ இருமா, நான் பேசுறேன். அக்கா, நீங்க கொஞ்ச நேரம் உள்ள இருங்கக்கா, நான் வரேன். ராணி, அவளை கேட்காம எங்களை உள்ள போ சொல்ற? அக்கா, நான் சொல்றேன்ல, உள்ள இருங்க. தமிழ், என்னை மன்னிச்சிருமா. இவங்க திடீர்னு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கும் கலைக்கும் கல்யாணமாக போற விஷயத்த நான் அவங்க கிட்ட சொல்லவே இல்லைம்மா. அதான் தெரியாம இப்படி பண்ணிட்டாங்க. பரவாயில்லம்மா, இந்த வீட்ல என் நிலைமை தான் எனக்கு தெரியுதுமா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீ உள்ள போம்மா. ம் சரிம்மா. தமிழ், என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? நல்ல வாசனையா இருக்கு. ஆமா, இந்த சாரி ஏன் கட்டிட்டு இருக்கீங்க? காலைல கட்டின சாரி எங்க? இல்லைங்க, அந்த புடவை கட்டிட்டு வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதான். தமிழ், இங்க கொஞ்சம் பாருங்க. என்னங்க கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு? என்னாச்சு சொல்லுங்க.
இது அத்தை ஃபோன் ஆச்சு. அத்தை இங்க வந்திருக்காங்களா? சொல்லுங்க தமிழ், என்ன நடந்தது? என்னத்த வந்த உடனே உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. தமிழ் பழைய மாதிரி இந்த வீட்டோட வேலைக்காரி இல்ல. தமிழ் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இந்த வீட்டு வாசப்படி மெரிக்கவே பயப்படுவீங்க. என்ன மாமா, ஒரு வேலைக்காரிக்கு இவ்ளோ பில்டப் கொடுக்குறீங்க? முதல்ல உங்க வருங்கால அத்தைக்கிட்டயும் என்கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இவ்ளோ பில்டப் பண்றனா? அம்மா, லேட்டஸ்ட் நியூஸ் பத்தி அத்தைக்கிட்டையும் கூடவே ஒட்டிட்டு இருக்க இந்த நத்தைக்கிட்டையும் சொல்லியா நீங்க? தமிழ் யாருன்னு தெரியாம அவளை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. என்ன கலை சொல்ற? அத்தை, சௌமியாவை நான் கட்டிக்க போறது இல்ல. தமிழ் தான் என்னோட வருங்கால மனைவி, இந்த வீட்டோட மருமக. இதெல்லாம் சொல்லி உங்ககிட்ட நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க விரும்பல. அம்மா, எல்லாத்தையும் அவங்க கிட்ட விளக்கமா சொல்லிடுங்க. இன்னொன்னு, இனிமேல் இவ மிஸ் தமிழரசி இல்ல, மிஸ்ஸஸ் கலையரசன். மிஸ்ஸஸ் கலையரசன். வா தமிழ், போலாம். என்ன அத்தை இது? உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? இந்த வேலைக்காரி தமிழுக்கு போய் என் கலைமாமாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றீங்க? ராணி, கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு முடிவை எப்படி எடுத்த? நம்ம கௌரவம் என்னத்துக்கு ஆகுறது? அக்கா, சௌமியா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. தமிழ் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண வேலைக்காரி இல்ல. அவ இந்த வீட்டு மகாராணி. ராணி, என்ன சொல்ற நீ? புரியுற மாதிரி சொல்லு. தமிழ் வேற யாரும் இல்லக்கா, என்னோட அண்ணன் பொண்ணு. அவகிட்ட இருந்த அவளோட சின்ன வயசு போட்டோவை நான் பார்த்துட்டேன். அத்தை, அந்த போட்டோவை அவ எங்கேயாவது இருந்து திருடிட்டு வந்திருப்பாளோ என்னவோ. அடிச்சு கேட்டா உண்மையா வந்துற போகுது. நானும் வக்கீல் லதாவை வச்சு விசாரிச்சிட்டேன். தமிழ் வாயவே திறக்க மாட்டேங்கிறா. ஆனா லதா என்ன சொன்னா தெரியுமா? ஒருவேளை தமிழ் தான் என் அண்ணன் வாரிசுன்னு நிரூபணமானா இந்த மொத்த சொத்தும் அவளுக்கு தான் போய் சேரும். அப்புறம் காசுக்காக பிச்சை தான் எடுக்கணும். அது மட்டும் இல்ல, என் அண்ணன் குடும்பத்தை சூழ்ச்சி பண்ணி கொன்னது நான் தானே தெரிஞ்சா நான் ஜெயிலுக்கு தான் போகணும். ஐயோ, இவ்ளோ பெரிய பிரச்சனையா அத்தை? ஆனா அதுக்காக கலைமாமாவை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது அத்தை. சௌமியா, இந்த கல்யாணம் வெறும் நாடகம்தான். சொத்து கைமாறி போகாம இருக்கத்தான் இந்த ஏற்பாடு. கொஞ்ச நாள்ல என் அண்ணன் அன்னிக்கு என்ன பண்ணனோ அதையே தமிழுக்கும் பண்ணிட்டு என் மகனை மறுபடியும் உனக்கே கல்யாணம் பண்ணி வைப்பேன். இது சத்தியம். ராணி, இப்பதான் எனக்கு உன் பிளானே புரியுது. சரி வாங்க, இப்பவே போய் கலைக்கு முன்னாடி தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டு அவங்க நம்பிக்கையே முதல்ல சம்பாரிச்சிருவோம். அப்புறமா நம்ம வேலையை காட்டுவோம். ஏங்க, அவங்க பேசுனாங்கன்னா திருப்பி ஏதாவது பேசுறங்க, பரவாயில்ல. அத்தை சொத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. உட்காரு. தமிழ், எங்களை கொஞ்சம் மன்னிச்சிருமா, தெரியாம பேசிட்டோம். ராணி இப்பதான் எல்லாத்தையும் சொன்னா நீ இந்த வீட்டு மருமகளா வரப்போறேன்ட்டு. எங்களுக்கு சந்தோஷம்தாம்மா. கலை, நீயும் என்னை மன்னிச்சிருப்பா. ஆமா மாமா, இப்போதான் எங்களுக்கு உண்மை புரிஞ்சுது. என்னையும் மன்னிச்சிருங்க. தமிழ், நீயும் மன்னிச்சிரு. ஐயோ அம்மா, நீங்க ஏமா என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? ஏதோ தெரியாம தானமா பேசுனீங்க, பரவாயில்ல விடுங்க. தமிழ், இருங்க. இவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறதே பெரிய அதிசயம். அதுவும் சௌமியாலாம் மன்னிப்பு கேட்கறது 8வது உலக அதிசயம். நீங்க அதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. சரி விடுப்பா கலை, அவங்க மனசு மாறினது சந்தோஷம் தானே. நம்ம எல்லாரும் இனிமேல் ஒத்துமையா ஒரே குடும்பமா இருப்போம். சரிம்மா, நீங்க சொல்றீங்க, உங்க சந்தோஷத்துக்காக ஒத்துக்கிறோம். சரிப்பா. தமிழ், நீங்க போங்க. இனிமேல் தாண்டி இருக்கு கச்சேரியே.